வணக்கம். அற்புதமான பயிற்சி பாகம் 5. 4 பயிற்சி செய்வதனால் பல பலன்களை கூறியுள்ளேன் உங்களுக்கு பல பதிவுகளில். அந்த பயிற்சி செய்வதனால் முகத்தில் உள்ள வீக்கங்கள் குறைந்து முகம் பொலிவுடன் இருக்கும். இந்த நெற்றியில் உள்ள தசைகள் அனைத்தும் உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். அது நன்கு உணர்வீர்கள். ஆனால் வீட்டில் இருப்பவர்களும் பெண்களும் செய்ய வேண்டிய பயிற்சி மட்டும்தான். ஜிம்முக்குள் செல்பவர்கள் செய்யக்கூடாது. எந்த விதமான கடின உழைப்பு செய்பவர்களும் இந்த பயிற்சி பயன் தராது. அதே போன்று மதுபானம் அருந்துபவர்கள், போதை வஸ்து பயன்படுத்துபவர்களுக்கு இந்த பயிற்சி பலனளிக்காது. இந்த பயிற்சி செய்வதனால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீரும் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன். அதாவது 4448 நோய்களில் 4400 நோய்களுக்கு மேல் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொல்லுவது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் பயிற்சி பெற்று நீங்கள் பலனை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். இந்த பயிற்சி செய்பவர்கள், நான் ஏற்கனவே வயிறை தூய்மை செய்வதற்கு உப்பு தண்ணி பயன்படுத்த கூறியிருப்பேன். அது இந்த பயிற்சியின் போது செய்யாதீர்கள். அதே போன்று முட்டை அதிகமாக எடுக்க கூறியிருப்பேன். உடல் பருமனை குறைப்பதற்கு அந்த முயற்சியும் எடுக்காதீர்கள். இந்த பயிற்சி 4 பயிற்சியும் செய்யும் போது வேறு எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு கண்களில் உள்ள இந்த கீழ்ப்பகுதியில் உள்ள ரோஸ் கலரில் உள்ள தசைப்பகுதி உங்களுக்கு சிகப்பு நிறமாக சிறிது மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் இரத்த உறைவு அதிகமாக அற்புதமாக இருக்கும். அதாவது உடலில் இரத்தம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு அது போன்று நன்கு தெரியும். கண்கள் வேகமாக துடிக்கும். அந்த பயிற்சி செய்தவுடன் உங்களுக்கு பலருக்கு வேகமாக துடிக்கும். அந்த சமயங்களில் கண் இமைகளை மூடி வைக்காதீர்கள். அதாவது படுத்துக்கொண்டு செய்யும் பயிற்சி எந்த சமயங்களிலும் கண்களை மூடாதீர்கள். அந்த இமை துடிப்பதை அப்படியே விடுங்கள். அது சிறிது நேரம் கழித்து உங்களுக்கு அடங்கிவிடும். இது நீங்கள் 10 நாள் பயிற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதனால்தான் முக்கியமாக நோய்கள் அனைத்தும் தீருகின்றன. உடலில் பலருக்கு பார்த்தீர்கள் என்றால் அரிப்பு, நமிச்சல் போன்ற உபாதைகள் இருக்கும். அவை அனைத்தும் சரியாகும். உடலில் சிலருக்கு அங்கங்கு புண்ணு போன்று இருக்கும். உடல் முழுவதும் புண்ணு போன்று இருக்கும். உடல் அழகை சீரழிக்கும். அது போன்ற உள்ளவர்களுக்கு அதையும் சரி செய்யும். கொழுப்பு கட்டிகள் அனைத்தும் குறையும் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன். பலவிதமான நோய்கள் இதில் குறையும். மற்றும் இந்த பயிற்சி நீங்கள் 3 பயிற்சி செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதாவது 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை உங்களை அப்படியே இருக்க சொல்லியிருக்கேன். வேற எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது என்று. 1/2 மணி நேரம் கழித்து படுக்க சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்தேன். அந்த பயிற்சி நேரங்களில் என்ன செய்வது? சாதாரணமாக இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி செய்பவர்கள் பத்மாசனத்தில் அமரக்கூடாது. அந்த பயிற்சியும் இந்த பயிற்சியும் சேர்த்து செய்யாதீர்கள். இன்னும் உடலில் உள்ள பலம் அதிகமாக வீணாகும். அதனால் இந்த பயிற்சி மட்டும் செய்தால் போதும். பத்மாசன பயிற்சி செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி நீங்கள் படுத்துக்கொண்டு செய்வதற்கு இடையில் உள்ள நேரங்களை என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் பணி இருந்தால் அப்படியே செய்யலாம். அல்லது சாதாரணமாக தரையில் படுத்துக் கொள்ளுங்கள். அதாவது தரையில் படுக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? சிலருக்கு முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் இருக்கும். அவர்கள் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும்? அதாவது அதிகமான பயிற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. கால்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை மடக்கக்கூடாது. முன்புறம் மட்டும் எடுத்து வைத்து இப்படி வளைத்து இடுப்பை உள்ள கீழ் முடியில் உள்ள வலியை போக்குங்கள்.
கால்களை மடக்கக்கூடாது. பிறகு நாம் இப்படி தரையில் படுக்கும்போது முதுகில் உள்ள சுளுக்குகள் அனைத்தும் நெட்டு மூலம் உடைந்துவிடும். பிறகு கைகளை இப்படி மேலே தூக்கி இப்படி தூக்குங்கள். இப்படி கைகளை வைத்து இது போன்று பயிற்சி செய்தீர்கள் என்றால் கழுத்து வலியும் முதுகு வலியும் சிறிது குறையும். வேறு எந்த பயிற்சியும் செய்யாதீர்கள். இந்த 1.5 மணி நேரம் எந்த விதமான நீராகாரமோ அல்லது எந்த உணவும் எடுக்கக்கூடாது. பிறகு பயிற்சி சமயங்களில் எந்த விதமான பயிற்சியும் செய்யக்கூடாது. அதாவது நடைப்பயிற்சி கூட செய்யக்கூடாது. இந்த பயிற்சி செய்பவர்கள் தயவு செய்து எந்த விதமான பயிற்சியும் செய்யாதீர்கள். வீட்டில் பெண்களாக இருந்தால் இந்த துணி துவைப்பது அது போன்று வேலைகளை முடித்து கொள்ளலாம் என்றெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் இதற்கு என்று நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டும். வேண்டுமென்றால் கடைக்கு சென்று வரலாம். மற்றபடி எந்த விதமான பயிற்சியும் செய்யக்கூடாது. முக்கியமாக கண்களை மூடி வைக்கக்கூடாது பயிற்சி நேரங்களில். அதாவது படுக்கும்போது சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று கண்களை மூடக்கூடாது. இந்த பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு பயிற்சி செய்வதனால், அதாவது தங்க பொக்கிஷம் போன்ற பயிற்சி இது. இந்த பயிற்சி அனைத்திலும் உள்ள பலன்கள் அனைத்தையும் தடை செய்வதற்கான ஒரு பயிற்சி. அதாவது ஜிம்முகளில் உடற்பயிற்சி செய்யும் போது நாம் இந்த பயிற்சி செய்யும்போது கைகளை தொங்க விட்டு கொண்டு சுழற்றுவோம் இருபுறமும். ஆனால் அந்த சுழற்றாமல் இடுப்பு பகுதியில் கைகளை வைத்து கொண்டு நீங்கள் அது போன்று இருபுறமும் சுழற்றினால் நாம் கூறிய அனைத்து பலன்களும் கிடைக்காது. வயிறு உங்களுக்கு ரப்பர் போன்று மட்டுமே இருக்கும். மலம் வெளியேறுவதிலிருந்து சிறுநீர் கழிப்பதிலிருந்து அனைத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள். என்னென்ன பலன்கள் கூறினோனோ அத்தனை பலன்களும் வீணாகும். இந்த பயிற்சி நீங்கள் இடுப்பில் கையை வைத்து செய்து கொண்டால், அதாவது உடற்பயிற்சி மையங்களில் செய்வார்கள். இப்படி இடுப்பில் கையை வைத்து செய்வதனால் நீங்கள் செய்த அனைத்து பலன்களையும் இழந்து விடுவீர்கள். அதனால் கைகளை தொங்க போட்டு செய்யுங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் எப்படி முயற்சிக்க வேண்டும் என்றால், முதலில் 10 நாட்கள் இந்த 4 பயிற்சியை செய்யுங்கள். அதன் பலனை நன்கு உணருங்கள். பிறகு ஒரு 4-5 நாட்கள் இடைவெளி விட்டு விடுங்கள். எந்த பயிற்சியும் செய்யாதீர்கள். பிறகு நான் கூறியது போன்று இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கண்களில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளும் தெரியும். ஆனால் இந்த 4 பயிற்சி செய்து உடனடியாக செய்தால் கண்களில் சூடு கட்டி போன்று சிறிது சிறிதாக அதிகமாக வந்துவிடும். அதனால் 4-5 நாட்கள் இடைவெளி விட்டு மற்ற பயிற்சி செய்து பாருங்கள். பயிற்சி அனைத்தையும் செய்தால்தான் உங்களுக்கு பலன்கள் தெரிய வரும். பயிற்சி செய்து பலனை நன்கு உணர்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது பயிற்சியை சொல்லிக் கொடுங்கள். பயிற்சி நல்ல பலனளிக்கும்.